ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். ஈத் ஸ்பெஷல் பெரி பெரி சிக்கன் மந்தி தான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம எப்போதும் ஈத் அப்படின்னாக்கா என்ன செய்வோம்? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி தானே செய்வோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க உங்கள் ஃபேமிலிக்கும். அவங்கள நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மந்தி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து சிக்கன் மந்தி மசாலா தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து க்ரஷ் பண்ணது எடுத்துக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக நம்ம வந்து ஒரு சூடு காட்டிக்கலாம். ஸோ சூடு காட்டினோம் அப்படின்னாக்கா நம்ம வெயிலெல்லாம் வச்சா எந்த அளவுக்கு சூடாகுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் சிக்கனில் தான் செய்ய போகிறேன். ஃபுல் சிக்கனையும் வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம மேகி மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மந்தி மசாலாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேகி மசாலா தான் சேர்க்குறேன். மேகி மசாலா ஒரு ஸ்கிப் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்னாச்சும் நீங்கள் வந்து இது வந்து இந்த சிக்கனை வந்து அப்படியே எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம மந்தியில் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு 3/4 கிலோ கிட்ட நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து ஊற வச்சிட போகிறேன். இதுவும் ஒரு 1 ஹவர் அப்படியே ஊறணும். மந்தி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். மந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நமக்கு வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் நிறைய கட் பண்ணலாம் தேவையில்ல. லைட்டாக போட்டாலே போதும். பிரியாணி தான் ரொம்ப ஏகப்பட்ட வேலையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மந்தி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா ஸ்பைசஸும் போட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மந்திக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நிறைய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மல்லியை வந்து 1, 2மா நான் வந்து இடித்து சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மேகி மசாலா வந்து 2 ஸ்கியூப் சேர்த்துக்கலாம். மேகி மசாலா சேர்க்கும்போது உப்பு வந்து பார்த்து சேர்க்கணும். இதில் நல்ல சால்ட்டியாக இருக்கும். ஸோ மேகி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு தான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேப்சிகத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதனால 3 எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி யூஸ் பண்ணல, வெறும் ட்ரை லெமன் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கன் வந்து குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம். ஸோ இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு திருப்பி விட்டு 5 நிமிஷம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துடணும். அது வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி தான் நம்ம வந்து இந்த மந்தியில சேர்க்க போகிறோம். இதோட சிக்கனில் பார்த்தீங்கன்னா கால் மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ சைட் பை சைடு வந்து மந்திக்கு வந்து ரைஸ் வந்து தனியாக தான் வடித்து சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து உப்பும் ஆயிலும் சேர்த்துருக்கேன் தண்ணியில். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து இதை வந்து ஒரு 3/4 பதம் நம்ம வேக வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த மந்தி மசாலா வந்து ஒரு கிளாஸ் நான் சேர்க்குறேன். பெரி பெரி சிக்கன் மந்தி தானே செய்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பெரி பெரி சிக்கன் மசாலா வந்து நான் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியோ இல்லை ஆயிலோ மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் நான் வந்து லைட்டாக லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ண மசாலாவை பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனில் வந்து நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இது அப்படியே நான் வந்து ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தவாவில் கூடயே நீங்கள் வந்து லைட்டாக ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஏர் ஃப்ரையரில் வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருது. முன்னாடியில் நான் வந்து அவனில் தான் வச்சுட்டு இருப்பேன். அவனில் வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இப்போ வந்து ஏர் ஃப்ரையர்லேயே வச்சிடுறது ஈஸியாக முடிஞ்சிருது. ஸோ இதை வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரைஸும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா 70% குக் ஆனால் போதும். இப்போ இந்த ரைஸை வந்து இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள், அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே நம்ம வந்து தம்மில் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா குங்குமப்பூ பவுடர் தான் சேர்க்குறேன். ஸோ இப்போ தம் போடுறதுக்கு வந்து ஒரு கனமான தோசைக்கல் வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த ரைஸை வச்சு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு இதை தம் வச்சிடலாம். மேலே வந்து வெயிட் வச்சுருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக பெரி பெரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து தம்முலேருந்து ரைஸ் எடுக்கலாம். ரைஸ் வந்து மேலே வந்து நல்லா குச்சி குச்சியாக வந்திருக்குது பாருங்க. நான் திருப்பி விடுறேன். ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. மந்தி அப்படின்னா குழஞ்சா நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெரி பெரி சிக்கனை வந்து இந்த ரைஸ் மேலே வச்சுக்கலாம். மந்தி செய்கிறோம் அப்படின்னாக்கா இதில் சார்கோல் வச்சா தான் அந்த மந்தியோட ஃப்ளேவரே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்கோல் வைக்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்த்து அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த புகை வந்து வெளியில் போயிடக்கூடாது, அது உள்ளேயே இருக்கணும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பார்த்தீங்கன்னாக்கா பெரி பெரி சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா மந்தி சட்னி செஞ்சுருக்கேன், அதுக்கப்புறம் சாலடு. ஸோ இந்த இதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.